உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் முன்வைக்கிற அரசியல் என்பது அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணிலே இருக்கின்ற இந்த தீய அரசியலை வீழ்த்தி ஒரு தூய அரசியலை மலரச் செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த வரலாற்று பெரும்பணியை எளிய மக்கள், உங்களின் பிள்ளைகள், இந்த மாபெரும் அரசியல் புரட்சியை முன்னெடுக்கிறோம். இங்கே தேர்தலில் எங்களோடு போட்டி போடுகிற கட்சிகள் எல்லாம் தேர்தலில் பலமுறை வென்றவர்கள். ஆனால் தோற்று போனவர்கள் அற்ப தேர்தலில் மட்டும் வெற்றி பெறுகிறார்கள். தொலைக்காட்சியில் ஒரு விளம்பரம், ஒரு அம்மா டெட்டாலை போட்டு தொடச்சிக்கிட்டு இருக்கு துணியில. ஒரு சின்ன குழந்தை பையன் வந்து, அம்மா இது என்ன செய்யும்? அது ஒன்றும் செய்யாது. அப்புறம் அந்த பக்கம் போய் துடைக்கும். அம்மா இது என்ன செய்யும்? ஒன்றும் செய்யாது. அதுதான் இந்த கட்சிகள். தேர்தலில் வெல்லும், என்ன செய்யும்? ஒன்றும் செய்யாது. இவர்கள் தோற்று போனவர்களின் உடன் பிறந்தவர்களே, என் அருமை பெற்றோர்களே, தேர்தலில் பல முறை வென்றிருக்கிறார்கள். ஆனாலும் இவர்கள் தோற்று போனவர்கள். உங்கள் பிள்ளைகள் தேர்தலில் பல முறை தோற்று போனவர்கள், ஆனாலும் வென்றவர்கள். கொண்ட கொள்கையில், கொடுத்த வாக்குறுதியில் சற்றும் தளர்ச்சி இல்லாமல் தொடர்ந்து அதே நிலையில் நின்றவர்கள். அவர்கள் அற்ப தேர்தலில் மட்டும் வென்றவர்கள், பலமுறை தோற்றவர்கள். எப்படி தோற்றார்கள்? சேலத்திலே உள்ளரங்கிலே டாஸ்மாக் கடையிலே ஊழியர்கள், சேல்ஸ்மேன்கள் அவர்களெல்லாம் அழைத்து வைத்து, இந்த சாராய விற்பனை மேலாளர் 20 விழுக்காடு டாஸ்மாக் சரக்கு வியாபாரம் குறைந்திருக்கிறதே, அதற்கு என்ன காரணம்? எவ்வளவு அவசியமான அவசர கூட்டம், எவ்வளவு தேவையான ஆய்வு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள், என் அருமை பெற்றோர்கள் சிந்திச்சு பார்க்கணும். அரசு பள்ளிக்கு படிக்க வருகிற மாணவர்களின் எண்ணிக்கை, மாணவிகளின் எண்ணிக்கை ஏன் குறைகிறது? எதனால் குறைகிறது? அவர்களின் வருகையை அதிகப்படுத்த என்ன செய்யலாம்? தனியார் பள்ளிகளின், தனியார் கல்லூரிகளின் கல்வித்தரம் உயர்ந்ததாக இருக்கிறது. அரசு நடத்துகிற பள்ளி கல்லூரிகளின் தரம் குறைவாக இருக்கிறது. 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அதிகாரம் தனிப்பெரும் முதலாளியிடம் தோற்று போவதா? இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட அதிகாரத்தால் தர முடியாத கல்வியை ஒரு தனி முதலாளி கொடுத்து விடுவதா? அதை தாண்டி பல மடங்கு தரத்தை உயர்த்தி பிள்ளைகளை அரசு பள்ளி கல்லூரிகளை நோக்கி திருப்புவதற்கு என்ன வழி?